ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் HDFC பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம், அதாவது ஷார்ட் பீரியடில் அதிகமான லாபம் தரக்கூடிய ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது, எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 15 மந்த், அதாவது 1 இயர் 3 மந்தில் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுனால இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு பல்க் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக அதிகமான லாபம் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீமாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம் கேரண்டி ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கேபிட்டல் ப்ரொடக்ஷன்ஸும் இருக்கிறதுனால நீங்கள் பயப்படாமல் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் மினிமம் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம், ஸோ அதாவது குறைஞ்சபட்சமாக எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதிகபட்சமாக எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க்கில் இருக்கிற ஒவ்வொரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லா ஸ்கீம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமமே 5,000 rupees அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ மற்ற பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது அவங்க மினிமம் வந்து 1,000 rupees வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா 5,000 வந்து மினிமம் வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடி தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எண்டிங் பாயிண்ட். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி, ஸோ இந்த மாரி 4 டேர்மாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அல்லது நீங்கள் வந்து அந்த டென்யூர் முடியும் போது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வட்டிக்கு வட்டி கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து அதாவது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 15 மந்த் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அதாவது 1 இயர் 3 மந்த் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 1 இயர் அண்ட் 3 மந்தில் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கீங்க அப்படின்னா ஸோ 6.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஸோ கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் டென்யூரில் இருந்து அந்த டென்யூர் வரனா 7.10 அண்ட் 7.60 அந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுடைய கால்குலேஷன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணால் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு சின்ன டேப்லெட் காலம் மூலமாக நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஜஸ்ட் இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அமௌண்ட்டை நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இது அசைன் ஆகிக்கும். ஸோ இப்போ 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 15 மந்த். ஸோ 15 மந்தில் உங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசனாக எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னா ஸோ நோன் கொடுத்துட்டு 1 lakhக்கு கால்குலேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோ கிடைக்கும், ஆஃப்டர் 15 மந்த் கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருவாங்க. அதாவது 9,200 rupees வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக கிடைக்கும். ஸோ அந்த 1 lakhக்கு அந்த 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 lakh ப்ளஸ் அந்த 9,200 வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக கெயின் பண்ணுவீங்க. ஸோ இதுவே வந்து நீங்கள் ஒரு 3 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, ஸோ 5 lakhs 6 lakhs அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு நீங்கள் அமௌண்ட் ஏற ஏற உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் ஏறிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம லைக் ஒரு 3 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 lakhக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வருது அப்படின்றது ஜஸ்ட் கால்குலேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து கீழே வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படின்றது ஷோ ஆகும். ஸோ இந்த கால்குலேஷன் முழுக்க HDFC பேங்க்கில் இருக்க அவங்களுடைய அஃபிஷியல் வெப்பேஜ் மூலமாகவே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 3 lakh அப்படின்னா ஸோ உங்களுக்கு 27,000 அதாவது 600 சம்திங் அமௌண்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக கிடைக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு 7 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 7 lakhs பார்த்தீங்க அப்படின்னா 64,399 rupees வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக கெயின் பண்ணுவீங்க. ஸோ டோட்டலாக 7 lakhs 64,399 rupees வந்து இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் வந்து கிடைக்கும். ஸோ 7 lakhs இப்போ வந்து 9 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 82,000 சம்திங் 81,000
அண்ட் வந்து சம்திங் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக கிடைக்கும். ஸோ இது ரிலேட்டடாக இன்னும் பேங்க் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்கள் நியர்பையாக இருக்க பேங்க்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க இது ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா நியூ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். ஏற்கனவே இருக்கிறவங்க டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அது எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.